கூட்டணி மட்டுமா? திமுக, அதிமுக கட்சிகளை ஒன்றாக இணைக்க நடந்த முயற்சி. 1979 நடந்தது என்ன? திமுக, அதிமுக கூட்டணி அமைக்கப் போவதாக தகவல் பரவினாலும் பரவியது தமிழக அரசியல் களமே பரபரத்து கிடக்கிறது. இந்த நிலையில் 1979 திமுக, அதிமுக இணைப்பு பற்றி பிஜு பட்நாயக் முன்னெடுப்பில் முடிவானது பற்றி பலரும் சமூக வலைதளங்களில் விவாதித்து வருகின்றனர். விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காமல் தத்தளித்து வரும் சூழலில் நேற்று இரவு முதல் அதிமுக, திமுக இணைந்து கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கப் போவதாக தகவல்கள் பரவி வருகின்றன. ஆனால் விஜய் ஆட்சி அமைக்க திமுக எந்த இடையூறும் செய்யாது என ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். எனினும் அதிமுக தமது எம்எல்ஏக்களை புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்க வைத்து பதற்றத்தை கூட்டி வருகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் 10ஆம் தேதி வரை திமுக எம்எல்ஏக்களை சென்னையில் இருக்குமாறு கூறியுள்ளதும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக, அதிமுக இணைப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது பற்றிய விவாதம் எழுந்து வருகிறது. மத்தியில் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சி ஆட்சி 1979 கவிழ்ந்ததும் சில வார காலம் பிரதமராக நீடித்த சரண்சிங் ஆட்சியும் இந்திரா காந்தி ஆதரவை வாபஸ் பெற்றதால் கவிழும் நிலையில் இருந்தது. அடுத்த பொது தேர்தலுக்காக நாடு தயாராகி வந்தது. அப்போது ஜனதா ஆட்சியை தக்க வைக்க அக்கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான அப்போதைய மத்திய அமைச்சர் பிஜு பட்நாயக் அதிமுக, திமுக இணைப்பு முயற்சியை மேற்கொண்டார். மத்தியில் ஆட்சியில் இருந்த ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் இருந்த திராவிட கட்சிகளின் ஆதரவு தேவைப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1979 தனது நண்பரான கலைஞர் கருணாநிதியை நேரில் சந்தித்து பிஜு பட்நாயக் திமுக, அதிமுக இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தையை நடத்தினார். எம்ஜிஆரையும் சந்தித்து பேசினார். அப்போது கருணாநிதி சில நிபந்தனைகளை முன்வைத்தார். 2 கட்சிகளும் இணையும் பட்சத்தில் கட்சியின் பெயர் திமுக என்றே இருக்க வேண்டும். அதிமுக கொடியில் இடம்பெற்றிருக்கும் அண்ணாவின் படமே கட்சி கொடியில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது கொடி அதிமுக கொடியையே பயன்படுத்திக் கொள்ளலாம். முதல்வராக இருக்கும் எம்ஜிஆரே முதல்வராக தொடரலாம். எங்களுக்கு எம்எல்ஏக்கள் இருந்தாலும் நாங்கள் அமைச்சர் பதவியெல்லாம் கேட்க மாட்டோம். எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்ட பொருளாதார இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும். நான் கட்சியின் தலைவராக இருக்க வேண்டும். மற்ற பதவிகள் குறித்து நாம் பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்ற நிபந்தனைகளை கலைஞர் முன்வைத்தார். இந்த நிபந்தனைகளை கேட்ட பிஜு பட்நாயக் கலைஞரையும் எம்ஜிஆரையும் சந்திக்க வைக்க சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள விருந்தினர் மாளிகையில் ஏற்பாடு செய்தார். திமுக தரப்பில் கருணாநிதி, பேராசிரியர் க. அன்பழகன், அதிமுக தரப்பில் எம்ஜிஆர், நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. கலைஞரும் எம்ஜிஆரும் சுமார் அரை மணி நேரம் கட்சியை இணைப்பது குறித்து தனியாக பேசினார்கள். அதிமுக, திமுக செயற்குழு, பொதுக்குழுவை வெவ்வேறு இடங்களில் கூட்டி கட்சி இணைப்பு தீர்மானத்தை நிறைவேற்றலாம் என்ற முடிவை இருவரும் எடுத்தனர். எல்லாம் சுமூகமாக முடிந்தாலும் சந்திப்பிற்கு அடுத்த நாள் வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் திமுகவை கடுமையாக தாக்கி பேசினார். கட்சி இணைப்பு பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. இதன் காரணமாக திமுக, அதிமுகவை இணைக்க வேண்டும் என்ற பிஜு பட்நாயக்கின் முன்னெடுப்புகள் தோல்வியில் முடிந்தது. இந்த ரகசிய சந்திப்பு நடந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடந்த ஒரு விருது விழாவில் பேசிய கருணாநிதி, எம்ஜிஆரின் அமைச்சரவையில் இருந்த ஒருவர்தான் இந்த திட்டத்தை கொடுத்தார். எம்ஜிஆருடனான தனிப்பட்ட சந்திப்பு சுமூகமாக இருந்தது. சந்திப்புக்கு பிறகு அவர் வேலூருக்கு புறப்பட்டார். காரில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என்று கூறியிருந்தார்.